லெமனை நம்ம லெமன் ஜூஸாவோ, லெமன் ரைஸாவோ, இல்லை நம்ம ஃபுட்டில் ஏதாவது ஒரு வெரைட்டியோட ஆட் பண்ணி நல்ல டேஸ்டியாக சாப்பிட்டுட்டு வரும். ஆனால் இந்த லெமனை ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிசீஸ் வராமல் இது பாதுகாக்குது. பட் நீங்கள் லெமனை எது கூட எப்படியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட், லெமன் ஜூஸை பியூர் ஹனி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒபேசிட்டி உங்களுக்கு கம்மி பண்ணுது. அதே லெமன் ஜூஸை நீங்கள் ஹனி கூட 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ஆஸ்துமா அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் உடம்புல இல்லாமலே போகுது. அதுக்கப்புறமா இதே லெமனை அதோட தோலை மட்டும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி உங்களோட நெத்தியில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப தலைவலியாக இருக்குது, மைக்ரைனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்குதாம். பிளாக் பெப்பரை இதே மாதிரி லெமனில் நீங்கள் தூவி சாப்பிட்டுட்டு வரும்போது மலேரியா ஃபீவர்லேருந்து உங்களுக்கு உடனடியாக விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லெமனை நீங்கள் சால்ட் கூட ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸை நீங்கள் உங்களோட குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கும்போது ரொம்ப ஃபேராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் மாறுறீங்களாம். ஸோ யங் கேர்ள்ஸ் இப்போவே அதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதே லெமனை சல் அமோனியா அது கூட அரைச்சி நீங்கள் அந்த ஜூஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹர்ப்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகுது. லெமன் சீடு இருக்குது இல்லையா, அந்த லெமனோட சீடை மட்டுமே அரைச்சி உங்கள் தலையில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா பால்ட் ஹெட், அதாவது வழுக்கை தலை இருக்கவங்களுக்கு அங்கே கூட முடி வளர்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே லெமனை 1/2 கப் கேரட் ஜூஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு அதோட லெவலை சீர் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக எல்லாருமே லெமனுடைய இத்தனை வெரைட்டிஸையும் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் மாறுங்க. வாட்ஸ்அப். Shall we go out for a movie? What say? Sorry guys. Shall we begin?